Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சியில் லாட்ஜில் தனது ஆண் நண்பர்களுடன் போதை ஊசி செலுத்திய பெண் உயிரிழந்தார். விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், முதற்கட்டமாக காவல்துறை தரப்பில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அதாவது திருச்சி மாநகர் பகுதியை சேர்ந்த, அதுவும் குறிப்பாக அரியமங்கலம் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரே உள்ள தனியார் விடுதியில் ரூம் எடுத்து அங்கு அவருடைய 2 நண்பர்களுடன் தங்கியிருக்கிறார். அந்த பெண் போதை ஊசியை பயன்படுத்தியதால் அந்த பெண்ணிற்கு சுயநினைவு இழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை அந்த 2 நண்பர்களும் ஆட்டோவில் ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அப்போது அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் அந்த பெண் உயிரிழந்ததாக கூறப்பட்டவுடன் அந்த 2 நபர்களும் தப்பி ஓடினார்கள். இது குறித்து தகவல் அறிந்த கண்டோன்மெண்ட் காவல் நிலையம் போலீசார்கள் நேரடியாக அந்த தனியார் விடுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு சிசிடிவி காட்சிகளை பார்த்து ஆய்வு மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் 2 வாலிபர்களை போலீசார்கள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த பெண்ணும் அந்த 2 வாலிபர்களும் அந்த பெண்ணுடைய நண்பர்களும் கூறப்படுகிறது. அந்த 3 பேரும் அந்த தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியிருந்து போதை ஊசி மற்றும் போதை மாத்திரையை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அளவுக்கு அதிகமாக அந்த பெண் போதை ஊசி மற்றும் போதை மாத்திரையை பயன்படுத்தியதால் அந்த பெண்ணிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக அந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்த போது அந்த பெண் இறந்ததாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என அவர் இருவரும் வாக்குமூலம் அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அந்த 2 வாலிபர்களையும் போலீசார்கள் கைது செய்து தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த போதை ஊசி போதை மாத்திரை எங்கிருந்து கிடைத்தது, எதனால் நீங்க தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளார்கள் என்பது குறித்து தீவிரமாக போலீசார்கள் இந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே திருச்சி மாநகர் பகுதியில் தொடர்ந்து போதை ஊசி போதை மாத்திரை அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையாகியே வருகிறது. இதனால் பல்வேறு குற்ற சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. அவற்றை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அரியமங்கலம் பகுதியை சேர்ந்த 18 வயது மதிப்புடைய ஒரு பெண் போதை ஊசியை பயன்படுத்தி உயிரிழந்த சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்.